ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபோன் ரிவ்யூ. அதாவது ஃபோன்ஸை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு நான் நிறைய நாள சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான சான்ஸ் ஒரு ஃபோன் ஷாப்ல நம்ம பேசி நம்மளுக்கு அந்த ஃபோன்ஸை எடுத்து அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக இவ்வளவு நாள் எனக்கு ஃபோன் ரிவ்யூ பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நம்மளாம் அந்த அளவு பெரிய சேனல்ஸும் இல்ல, ரிவ்யூ யூனிட் எல்லாம் அனுப்பி உங்களுக்கு ஃபோன் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இல்லாட்டி எனக்கு பை பண்ணி ரிவ்யூ பண்ற அளவுக்கு என் கையில காசும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷாப்புக்கெல்லாம் கட்டாயம் ஒரு ரிவ்யூ யூனிட் கட்டாயம் கொடுப்பாங்க. அது நம்ம டீலர்ஸ் கிட்ட பேசி அவங்களோட கொஞ்சம் ஓகே ஆனதுக்கு பிறகு அவங்ககிட்ட இருந்து அந்த போனை வாங்கி நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணலாம். பட் அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த இடத்துல வச்சுதான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு நம்ம அந்த போனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸ்ரீலங்கால தமிழ் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் ஃபோன் ரிவ்யூஸ் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒவ்வொரு பெரிய சேனல் வச்சிருக்க சின்ன சேனல், அதாவது தமிழ் சேனல்கள்ல இந்த மாதிரி ரிவ்யூஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து தமிழ் யூடியூப் சேனல்ல இருக்க ஒரு சேனல்ல ஃபோன் ரிவ்யூ இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல நிறைய பிழைகள் ஏற்படலாம். காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் ரிவ்யூ பண்றோம், அதோட நம்ம வெளியே தான் ஷூட் பண்ணோம். அதாவது ஒரு வெளி இடத்துல வச்சுதான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ இந்த பிரச்சனைகள் காரணமாக சில பிழைகள் ஏற்படலாம். பட் நான் இதுல சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மையான விஷயங்கள். அதாவது இந்த போனை பத்தி நம்ம ஃபுல்லான ஸ்பெக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதெல்லாம் பத்தி அதுல இருக்கா இல்லையான்னு தான் பார்த்திருந்தோம். அண்ட் இந்த போனை நம்மளுக்கு வீடியோ ஷூட் பண்ண தந்தது நான் கேண்டில இருக்க ஒரு போன் ஷாப் தான். கேண்டில இருக்க ஒரு போன் ஷாப் தான். அந்த ஷாப்போட பேரு டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்களோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டைம் சென்ட் பண்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற அந்த ஸ்மார்ட் போன் எதுன்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy A80. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க எப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்மார்ட் போன் எதுன்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy A80. சோ இந்த போன்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொட்டேட்டிங் கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் பாப்அப் கேமரா, பஞ்ச் ஹோல் கேமரா, இல்லாட்டி ஸ்லைடர், இந்த மாதிரி பல கேமராக்கள் பல கம்பெனிஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் Samsung நிறுவனம் ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட்டிங் கேமரா, அதாவது செல்ஃபி கேமராவும் பேக் கேமராவும் நம்மளுக்கு ஒரே கேமராவா தான் இருக்கும். ஸோ அதுல கிளாரிட்டி எந்த அளவு தூரம் இருக்குன்னு உங்களுக்கு அதை வச்சு கொஞ்சம் யூகிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஸ்மார்ட் போனை அந்த அளவு தொகை கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதை விட நல்ல ஸ்மார்ட் போன் அதே ரேஞ்சுக்கு இருக்கு. இது ஒரு மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் போன் கூட சொல்லலாம். இது மிட் ரேஞ்சுக்கும் இல்ல, ஹை ரேஞ்சுக்கும் இல்ல, இடைப்பட்ட ஒரு போன். ஆனா இது ஹை ரேஞ்ச் பிரைஸ்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இதை நம்ம Samsung நிறுவனத்துல இதை வாங்குறது தவிர்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த போன் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த போனை நம்ம ரிவ்யூ பண்ணோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ எப்படி இருக்கு, இந்த ரிவ்யூ ஓகேயா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிழைகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை நாங்க அடுத்த முறை திருத்தி கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Samsung Galaxy A80ல உண்மைக்குமே கேமரா ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு. நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நம்ம பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சிம் ரிமூவ் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இன்னும் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேக் கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் கவர் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் கேபிளுக்கு கொடுத்துருக்காங்க, ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது 25 வோல்டேஜ் ஃபாஸ்டான சார்ஜர்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. நம்ம சார்ஜிங் கேபிளில் பார்த்தோம்னா ரெண்டு சைடுமே டைப் சி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் சாம்சங்கில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே நம்மளுக்கு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனும் டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பேக் கவரில் எடுத்து இந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா சரியாக பேக் கவரில் இது ஃபிக்ஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமரா மேலே பாப்அப் ஆகும், பாப்அப் ஆகி ரொட்டேட் ஆகும். அண்ட் அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. இது 128 GB தான் நம்மளுக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர இதில் என்னென்ன
விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து OS வந்து 9.0ல தான் இது ரன் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுல சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 730 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. 8GB RAM வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது தவிர இந்த ஃபோனில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொட்டேட்டிங் கேமரா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோனுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த ரொட்டேட்டிங் கேமரான்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். சைடில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஆன் பண்ணும்போதே சாம்சங் கேலக்ஸி A80 பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஷோ பண்ணுறாங்க. அண்ட் ஃபோனை ஆன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. எங்கடா கேமராவே காணாங்கிற அளவுக்கு வந்து டிஸ்பிளே வந்து அந்த அளவு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேயாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு சாம்சங் ஃபோன்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். அண்ட் அதில் மாதிரியே இந்த ஃபோனில் டிஸ்பிளேயும் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Android 9.0ல வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதை வந்து நம்மளுக்கு வந்து 10க்கு வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2.0க்கு வந்து இதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. அதாவது இதில் மெயின் கேமரா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் ஒரு வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கேமரா வந்து ரொட்டேட் ஆகி பொப்அப் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. செல்ஃபி கேமரா ஆன் பண்ணோடனே பின்னுக்கு இருக்க பேக் கேமரா அப்படியே மேலே வந்து பொப்அப் ஆகிடுது. ஸோ பேக் கேமரா காணாமல் போயிடுது. அண்ட் மறுபடியும் பேக் கேமராவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ண உடனே அது வந்து திருப்பி ரொட்டேட் ஆகி பேக் கேமராவாக நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து நம்மளுக்கு ஒரே கேமரா தான் கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் செல்ஃபியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி மெயின் கேமராவை வச்சு யூஸ் பண்ணாலும் சரி எல்லாமே ஒரே ஒரு ரெசல்யூஷனில் தான் நம்மளுக்கு ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் கிடைக்கும். அண்ட் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. லைவ் ஃபோக்கஸ்ட் கூட கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு லைவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ வந்து நம்மளுக்கு 4K 30 FPS வரைக்கட்டையும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதில் வைட் ஆங்கிள் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா வந்து கவர் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதில் வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டி வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி வந்து இதில் கொடுத்துருக்கல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் அன்லாக் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் அன்லாக் இல்லாதது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்துச்சு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி வந்து நம்மளுக்கு 3700 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃபோனில் வந்து 5.0 ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அண்ட் மற்றபடி இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸில் வந்து லான்ச் ஆகுது. கோல்டு, ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 220 கிராம் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட்டான ஃபோன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் சில குறைகள் காரணமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் கேமராக்காக மட்டும் சாம்சங் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஃபோனை வந்து வாங்கக்கூடிய அளவு இல்லை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஃபோனில் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே இதே செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸில் வந்து ரொம்பவுமே நல்லா செஞ்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஓவராலாக இந்த ஃபோனை பார்த்தோன்னா ஓகே அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ரொம்ப எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுலலாம் இந்த ஃபோன் இல்லைன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கலை. அண்ட் மற்றபடி இந்த ஃபோன் வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்க பிழைகளை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கட்டாயம் வந்து அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை இதை விட நல்லா நாங்கள் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறோம். அண்ட்
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிக நண்பர்களுக்கு கட்டாயம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி.